Hi friends, welcome to our channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி ஓவர்வியூ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு டாபிக் நவுன், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். நவுன் அப்படின்னா தமிழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். நவுன்னா ஒரு பெயரை குறிக்கிற சொல் தான் பெயர் சொல். அது ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம், ஒரு நபரோட பெயராக இருக்கலாம், ஒரு விலங்கோட பெயராக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஆக பெயர் சொல் அப்படின்றது தான் நவுன். நவுனில் மொத்தம் 8 வகை இருக்குது. அது என்னலான்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கன்க்ரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். இது ஒன்று பற்றி இப்போ பார்ப்போம். ப்ராப்பர் நவுன் ஒரு நபரோட பெயரையோ ஒரு இடத்தின் பெயரையோ பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். சமீர் குக்ஸ் வெல். சமீர் நன்றாக சமைப்பார். இங்கே சமீர் என்பது தான் ப்ராப்பர் நவுன். ஒரு நபரோட பெயரை பர்டிகுலராக சொல்கிறது. வேறு யாரோ பேர் நம்ம சொல்ல, சமீர்ன்ற ஒரு ஆள் சமைப்பார், நன்றாக சமைப்பார். அப்போ சமீரை பற்றி பேசுகிறனால இங்கே சமீர் தான் ப்ராப்பர் நவுன். வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்தியா, ஆஃப்ரிக்கா, ரஹீம், மீரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு காமன் நவுன் பார்க்கும்போது ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியாகவே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு காமன் நவுன். காமன் நவுன் ஒரு வகைக்குள்ளே அடங்குகிற ஒரு பொதுவான பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் பையன், பாய், பெண்கள், விமென், பூனை, கேட். இது எல்லாமே காமன் நவுன். பொதுவாக பையன் அப்படின்னா எல்லா பையன்களையும் தான் நம்ம சொல்கிறோம் பையன் அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலராக ஒரு பேரை குறிப்பிட்டு நம்ம சொல்லலை. அப்போ இதனால் இது காமன் நவுன். பாய் அப்படின்றது காமன் நவுன். இப்போ ஏதாவது பேர் சமீர், ரஹீம் ஏதாவது சொல்லியிருந்தோம்னா அது ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு பிளேஸ் கிரிக்கெட். இங்கே ராஜு ப்ராப்பர் நவுன். ஏன்னா பர்டிகுலராக ஒரு நபரோட பேரை சொல்கிறனால ப்ராப்பர் நவுன். பாய்ஸ் ப்ளே கிரிக்கெட். இங்கே பாய்ஸ் காமன் நவுன். பொதுவாக பாய்ஸ் ப்ளே கிரிக்கெட்னு சொல்கிறோம். எந்த ஒரு நபரோட பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அப்போ அது காமன் நவுன். காமனாக சொல்லப்படுற ஒரு நவுன் காமன் நவுன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இதில் இந்தியா அப்படின்றது ப்ராப்பர் நவுன், கண்ட்ரி அப்படின்றது காமன் நவுன். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அப்போ கண்ட்ரின்றது காமன் நவுன். இந்தியான்னு பர்டிகுலராக சொல்கிறதுனால இந்தியா ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். நவுனை ஒரு குரூப்பாக சொன்னோம்னா அது கலெக்டிவ் நவுன். பேர்லேயே இருக்குது கலெக்டிவ் நவுன். குரூப் ஆஃப் நவுன் கலெக்டிவ் நவுன் சொல்கிறோம். டீம்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு மேலே சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு குரூப் தான் டீம்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இது கலெக்டிவ் நவுன். நிறைய நபர்கள் இருப்பாங்க, அதனால் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேமிலிலையும் நிறைய நபர்கள் இருப்பாங்க, ஃபேமிலின்றதும் கலெக்டிவ் நவுன். மெட்டீரியல் நவுன். உலோகங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களாக இருந்தால் நம்ம அதுக்கு மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பொருளோட பெயரை நம்ம நவுன்னு சொல்லுவோம்ல. அப்போது அந்த பொருள் உலோகங்களால் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த நவுனுக்கு நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, பிளாஸ்டிக், அயன், இது எல்லாமே மெட்டீரியல் நவுன் தான். சென்டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இயரிங் இஸ் மேடப் ஆஃப் கோல்டு. இந்த காதணி தங்கத்தினால் ஆனது. அப்போது கோல்டு இது மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட் கான்க்ரீட் நவுன். 5 சென்சஸ், நம்ம ஐம்புலன்கள்னு சொல்லுவோம்ல, அதால் உணரக்கூடிய ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட் ஆகிருக்க ஒரு நவுனுக்கு நம்ம கான்க்ரீட் நவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சேர், புக், பென், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். இதெல்லாம் நம்ம கான்க்ரீட் நவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்ப்போம். திஸ் இஸ் மை சேர். இது என்னுடைய நாற்காலி. இங்கே சேர் அப்படின்றது தான் கான்க்ரீட் நவுன். ஏன்னா நம்ம சேரை தொட முடியும், ஐம்புலன்களால் உணர முடிய ஒரு விஷயம் தானே, அதனால் கான்க்ரீட் நவுன்.
நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கான்க்ரீட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது இதை ஐம்புலன்களால் உணர முடியாது. தொட்டு பார்க்கவோ இல்லை கேட்கவோ மணக்கவோ அந்த மாதிரி எந்த மாதிரியும் உணர முடியாமல் பட் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நவுன்ஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். மேபி ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு குவாலிட்டியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப், பேஷன்ஸ், இதெல்லாமே நம்ம ஃபீல் பண்ண முடியும், ஆனால் இதை வந்து தொட்டு பார்க்க முடியாது. சென்டென்ஸில் பார்ப்போம். ஃபேஸ் இட் வித் கான்ஃபிடென்ஸ். இதில் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையாக ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிற இந்த கான்ஃபிடென்ஸ் தான் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கவுண்டபிள் நவுன், பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்மளால் இதை கவுண்ட் பண்ண முடியும், எண்ண முடியும். அப்படிப்பட்ட நவுன்ஸை நம்ம கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், தேர் ஆர் 4 pens. 4 பேனாக்கள் உள்ளது. அப்போது இது கவுண்ட் பண்ண முடியுற பென் வந்து நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். அப்போது இந்த பென்ஸ் இதுதான் கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன், எந்த நவுனை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர், இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள், ஆட் சுகர் டு த கப் ஆஃப் டீ. இதில் சுகர் நம்ம கவுண்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால் இது அன்கவுண்டபிள் நவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நவுனை பற்றி இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவுன் அதோட வகைகள் உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொனவுன் பற்றி தெரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் 3 questions கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர்ஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், ஷைனி பிளேஸ். இதில் வேர்ப் என்னன்னு கேட்டிருந்தேன். இதில் வேர்ப் பிளேஸ். செகண்ட், மீரா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். இதில் அட்வர்ப் எதுனா வெல், இதுதான் அட்வர்ப். தேர்ட், ஷீ லவ்ஸ் அனிமல்ஸ். இதில் ப்ரொனவுன் அண்ட் நவுன். ப்ரொனவுன் வந்து ஷீ, நவுன் வந்து அனிமல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.